இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. 47வது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பு. அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார். இரண்டாம் முறையாக தனது 78வது வயதில் அந்நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றிய அவர் அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கிவிட்டதாக அறிவித்துள்ளார். அதோடு நாட்டிற்கான புதிய அத்தியாயம் தொடங்குவதாகவும் தாம் எப்போதும் அமெரிக்காவுக்கு முன்னுரிமை அளிக்கப் போவதாகவும் ட்ரம்ப் தனது பதவியேற்பு விழாவில் தெரிவித்துள்ளார். டொனால்டு டிரம்பின் பதவியேற்பு விழாவில் அமெரிக்க முன்னாள் அதிபர்களான பராக் ஒபாமா, ஜார்ஜ் புஷ், பில் கிளின்டன், உலக நாடுகளை சேர்ந்த தலைவர்கள், தொழிலதிபர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அமெரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட்ஸ் ட்ரம்பிற்கு பதவியேற்பு சடங்கினை செய்து வைத்தார். பதவியேற்ற பின்னர் ட்ரம்ப் தனது மகிழ்ச்சியை குடும்பத்தினருடன் கொண்டாடினார். அவரை அடுத்து அமெரிக்க துணை அதிபராக குடியரசு கட்சி வேட்பாளர் ஜேடி வான்ஸ் பதவியேற்றுக் கொண்டார். குளிர்காற்று மற்றும் உறைபனி குறித்த வானிலை எச்சரிக்கையினால் வழக்கமாக நடைபெறும் இடத்திலிருந்து இந்த பதவியேற்பு விழா நாடாளுமன்ற கட்டிடத்தின் ரோடுண்டா அரங்கிற்கு மாற்றப்பட்டது. விழாவை காண தலைநகருக்கு சென்ற ட்ரம்ப் ஆதரவாளர்கள் அரங்கில் வைக்கப்பட்டிருந்த பெரிய திரைகளில் நேரடி ஒளிபரப்பை கண்டனர். தமது நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்காவின் எதிர்காலம் குறித்து ட்ரம்ப் தனது உரையில் பகிர்ந்து கொண்டார். தென்கிழக்கு ஆசியாவுக்கான ஆதரவை வலுப்படுத்த வேண்டும் பிரதமர். அதிக காலநிலை நிதி, பசுமை முதலீடு, தொழில்நுட்ப உதவி மற்றும் திறன் மேம்பாட்டு முயற்சிகளின் மூலம் தென்கிழக்கு ஆசியாவுக்கான ஆதரவை வலுப்படுத்துமாறு ஐரோப்பிய ஒன்றியத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். ஐரோப்பிய ஒன்றியத்தை போலவே மலேசியாவும் காலநிலை நெருக்கடியால் தற்போது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதை பிரதமர் ஒப்புக்கொண்டார். 2025ஆம் ஆண்டு ஆசியான் தலைவராக பதவியேற்கும் வேளையில் நாட்டின் முக்கிய பங்களிப்பு தளமாக புத்ரஜயா இவ்வாண்டு நிலைத்திருப்பதையும் பிரதமர் உறுதிப்படுத்தினார். அதில் குறிப்பாக வளர்ச்சி, பொருளாதார விரிவாக்க உரிமை குறித்து சமரசம் ஏதும் இன்றி வருங்கால பாதுகாப்பை முன்னிறுத்திய துணிச்சலான கூட்டு நடவடிக்கைக்கு இது வித்திட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். பொருளாதார கண்ணோட்டமாக இருப்பினும் காலநிலை மாற்றமானது வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளுக்கு இடையிலான வெளிப்படையான ஏற்றத்தாழ்வுகளை வெளிப்படுத்துகிறது. நிச்சயமாக இதன் மோசமான விளைவை ஏற்படுத்தும் என்றார் அவர். மாற்றுத்திறனாளியை தாக்கியது பொருத்தமற்ற செயல். ஃபாமி தெலங்கானா சுக்கையில் உள்ள ஒரு சந்தையில் கடந்த வெள்ளிக்கிழமை மாற்றுத்திறனாளி ஒருவரை அடித்த சம்பவத்தை தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸில் கடுமையாக சாடினார். அச்சம்பவத்தில் தொடர்புடையவர்களை போலீஸ் கைது செய்ததாக அவர் கூறினார். வழக்கு தொடர்பாக மேல் நடவடிக்கைகளை எடுக்க அமலாக்க தரப்பிடம் நாங்கள் ஒப்படைத்து விட்டோம். நாங்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவே அவர்களிடம் தவறு இருப்பதை அமலாக்க அதிகாரிகள் கண்டறிந்தால் தேசிய சட்டத்துறைக்கு அழைத்து செல்லப்பட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுவர் என்றார் அவர். நேற்று கிளந்தான் மாநில ஊடகவியலாளர்களுடன் சந்தித்த போது ஃபாமி ஃபட்ஸில் அதனை கூறினார். கடந்த வாரம் 17ஆம் தேதி தெலங்கானா சுகையில் உள்ள படாங் அஸ்தகா சந்தையில் ஆடவர் ஒருவரை பலர் தாக்கிய 1 நிமிடம் 52 வினாடிகள் கொண்ட காணொளி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டது. 47 வயதுடைய மாற்றுத்திறனாளி ஒருவர் செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிள் ஒரு விற்பனை கடையில் மோதியதில் உணவு கீழே விழுந்து சிதறியதை தொடர்ந்து இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. உலக பொருளாதார உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள அன்வார் டாவோஸ் பயணம். 2025ஆம் ஆண்டு உலக பொருளாதார உச்சநிலை மாநாடு கலந்து கொள்வதற்காக 3 நாட்கள் அலுவல் பயணம் மேற்கொண்டு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சுவிட்சர்லாந்து தாவோஸ் சென்றுள்ளார். அங்கு உலக அளவிலான சிறந்த ஒத்துழைப்பு வழி உலகளாவிய மற்றும் வட்டார சவால்களை சமாளிப்பதற்கான முயற்சிகள் குறித்து விவாதிக்க அன்வார் சென்றுள்ளார். மலேசிய நேரப்படி செவ்வாய்க்கிழமை அதிகாலை மணி 1:25 அளவில் பிரதமர் பயணித்த விமானம் சூரிச் அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கியது. விமான நிலையத்திற்கு வந்தடைந்த பிரதமரை ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான மலேசியாவின் நிரந்தர பிரதிநிதி டத்தோ நட்சீரா ஒஸ்மான், உலக வர்த்தக அமைப்பின் மலேசிய நிரந்தர பிரதிநிதி ஷாரில் கஸ்லி கசாலி மற்றும் பெர்லினில் உள்ள மலேசிய தூதரகத்தின் பொறுப்பாளர் அகமது பியமின் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் ஜூரிச் விமான நிலையத்திலிருந்து 175 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டாவோஸ் தரை வழியாக அன்வார் பயணம் செய்தார். அரசியலமைப்பு நீதிமன்ற விசாரணையில் யூன் பங்கேற்பு. தென்கொரிய முன்னாள் அதிபர் யூன் சுக் யோல் நேற்று அரசியலமைப்பு நீதிமன்ற விசாரணையில் கலந்து கொண்டார். அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவர்
தமது வாழ்க்கை வாதிடவோ அல்லது ராணுவ சட்டம் அறிவிப்பை தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கவோ வாய்ப்பிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியலமைப்பு நீதிமன்றத்திற்கு வந்திருக்கும் யூன் சுக்-யோல் அந்த நீதிமன்றத்தின் எந்த ஒரு கேள்விக்கும் பதிலளிப்பதாக உறுதியளித்திருந்தார். கடந்த டிசம்பர் தொடக்கத்தில் தென்கொரியாவில் ராணுவ ஆட்சியை அறிவித்தது தொடர்பில் விசாரணைக்காக கைது செய்யப்பட்ட அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அரசியலமைப்பு கடமைகள் மீறியதாக குற்றம் சாட்டி அவர் அதிபர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். அந்த தீர்மானத்தை மறு ஆய்வு செய்ய அரசியலமைப்பு நீதிமன்றம் கடந்த டிசம்பர் 27ஆம் தேதியில் இருந்து விசாரணையை தொடங்கியது. பதவியில் இருந்து நிரந்தரமாக அவரை நீக்குவதையும் அல்லது மீண்டும் பதவியில் அமர்த்துவதையும் நீதிபதிகள் முடிவு செய்வார்கள். கையூட்டு கேட்டு பெற்ற மூவருக்கு நேற்று தொடங்கி 6 நாட்களுக்கு தடுப்பு காவல். விண்ணப்பம் செய்த ஒப்புதலை எளிய முறையில் பெற்றுத்தர உதவுவதாக கூறி முதலீட்டு நிறுவனம் ஒன்றிடம் இருந்து 6 லட்சம் ரிங்கிட்டை கையூட்டாக கேட்டு பெற்ற அரசாங்க நிறுவனத்தின் துணை இயக்குநர் உட்பட மேலும் 2 நேற்று தொடங்கி 6 நாட்களுக்கு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று சிரம்பான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM செய்த விண்ணப்பத்தை தொடர்ந்து அவர்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவை மேஜிஸ்ட்ரேட் பிறப்பித்தார். நெகிரி செம்பிலானில் உள்ள SPRM அலுவலகத்தில் மாலை 5:30 மணி அளவில் விளக்கம் அளிக்க வந்தபோது அந்த 2 சந்தேக ஆடவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2019 தொடங்கி 2025ஆம் ஆண்டு வரை அவர்கள் அக்குற்றத்தை புரிந்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த சந்தேக நபர்கள் இருவரும் மத்தியஸ்தர்களாக செயல்பட்டு நிறுவனம் ஒன்றின் வங்கி கணக்கின் மூலம் பண பரிமாற்றம் செய்து கையூட்டு தொகையை பெற்றதாக சந்தேகிக்கப்படுகின்றது. இதனிடையே கைது நடவடிக்கை குறித்து நெகிரி செம்பிலான் SPRM இயக்குநர் ஆப்கோக் அகமது தௌபிக் புத்ரா அவாக் இஸ்மாயிலை தொடர்பு கொண்ட போது அவர் இதனை உறுதிப்படுத்தினர். பண்டிகை காலங்களில் இனி இலவச டோல் சேவை கிடையாது. பண்டிகை காலத்தில் வழங்கப்படும் இலவச டோல் சேவைக்கு பதிலாக மக்களுக்கு உதவும் நோக்கில் இலக்கிடப்பட்ட அணுகுமுறையை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. மக்களுக்கு உதவும் நோக்கில் இலக்கிடப்பட்ட அணுகுமுறையை கண்டறிய கடந்த ஆண்டு நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம் முடிவு செய்ததாகவும் இது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் பொதுப்பணி அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டே பண்டிகை காலத்தில் இலவச டோல் சேவையை வழங்கிய கடைசி ஆண்டாக இருக்கும் என்று அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. காரணம், நாங்கள் இதை ஒருங்கிணைத்துள்ளோம். அரசாங்கமும் இலக்கிடப்பட்டவர்களுக்கு உதவி தொகையை வழங்க ஒருங்கிணைத்துள்ளது. விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றார் அவர்.